நல்லா இருந்துச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஆர்டிஸ்ட்டும் வேணாங்கிற மாதிரி இல்லை. எல்லாமே படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு எல்லா கேரக்டருக்கும் கரெக்டான கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. புரியல. கதைக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ருத்ரா சீன் நல்லாயிருக்கு. ருத்ரா கேரக்டரும் நல்லாயிருக்கு. ஓகே. பொன்னியின் செல்வத்துக்கும் மேலே இருக்குது. ஒரு சிவன் பக்தருக்கு ரொம்ப பிடிக்கும் படம். இல்லை, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா ஒரு முழுக்க முழுக்க கண்ணப்பன் கதை இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் கொண்டு போயிருக்கிறாங்க. பேன் இண்டியா படம்னு சொல்லுவாங்கள்ல, உண்மையிலே இதுவும் ஒரு பேன் இண்டியா படம் தான். நடித்த மோகன் பாபு ஆகட்டும், அவரோட பையன் தான் ஹீரோ விஷ்ணு மஞ்சு, அவர் தான் கண்ணப்பன் லீட் ரோல் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. நடித்தவங்க எல்லாருமே சொந்த குரலில் பேசுனது சிறப்பாக இருந்துச்சு. அவரை ஹிந்தியிலன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் அவர் தான் சிவன், பார்வதியா காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. படம் சிறப்பாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்காம அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் ஒரு அரை மணி நேரம்லாம் அவ்வளவு புல்லரிக்கிற காட்சிகள் இருக்கும். நாத்தியனாகட்டும் ஆத்தியனாகட்டும் எல்லாருமே ஒரு விரும்பி பார்க்குற ஒரு கதை. நான்லாம் சின்ன வயசில் கண்ணப்பன் கதை கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணப்பன்கிறவர் சிவபெருமானுக்காக தன்னோட கண்ணையே கொடுத்தவர். சிவனோட பக்தர்களில் முக்கியமான ஒரு கண்ணப்பன். காளகஸ்தியில் அந்த கண்ணப்பருக்கு இதே இருக்குது, அவங்களுக்கு பூஜை நடக்குது. இதெல்லாம் நான் காளகஸ்தி கோயிலுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த படத்தை ஆக்சுவலாக நம்ம தமிழில் எடுத்துருக்கணும், அவங்க தெலுங்கில் எடுத்துருக்கிறாங்க. பொதுவான படம் தான், நல்லா எல்லோரும் விரும்பி தேட்டரில் பார்க்கலாம். ஆமாம், 3 ஹவர் படம் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது. அது கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கிறது கொஞ்சம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருத்துருக்கலாம், கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்திருக்கு. மற்றபடி கமர்ஷியல் டான்ஸ் ஆகட்டும், கமர்ஷியல் பேக்கேஜ் அந்த பாகுபலி மாதிரி வில்லு சண்டை போர்க்களம் ஃபைட்டு அதெல்லாம் கொஞ்சம் கமர்ஷியல் பேக்கேஜ் தான். நிறைய பேர் ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும், நடிகர்களாகட்டும், டெக்னீஷியன் நிறைய ஒரு பட்டாளமே படத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், சரி. அதாவது எல்லாருமே ஈக்குவல்லாம் கிடையாது. ஏன்னா மோகன் பாபு சார் கெஸ்ட் ரோல் தான், அவரோட பையன் ஹீரோ. மோகன் பாபு சார் கெஸ்ட் ரோலு, பிரபாஸ் கெஸ்ட் ரோலு, மோகன்லால் சார்லாம் ஒரே ஒரு சீன் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டேட் கொடுத்துருப்பார், அவ்வளோதான் மோகன்லால் சார். அப்புறம் அக்ஷய்குமார், அக்ஷய்குமார்லாம் ஸ்டுடியோ விட்டே வெளியில் வரல, அது கிராஃபிக்ஸ் தான். அக்ஷய்குமார், அப்புறம் காஜல் அகர்வால் ஆகட்டும், எல்லாருமே எல்லாம் கெஸ்ட் ரோல் தான். கேமரா ஒர்க்கு மற்றபடி டெக்னிக்கலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. 3 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பார்க்கணும், அதான் மேட்ரு. ஏன்னா கொஞ்சம் 3 மணி நேரத்துக்கு உண்டான படமானு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் கொஞ்சம் கேலப்பாக இருக்கும். யாருமா மணிரத்னம் டைரக்ஷன் இந்த படத்தை ஏங்க மணிரத்னம் சார் டைரக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஓகே, டைரக்டர் பேர் கூட யாருன்னு தெரியல. இந்த படத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஓரளவுக்கு உட்காந்து பார்க்கலாம். அரை மணி நேரம் கிளைமேக்ஸ் படத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருந்ததுண்ணா படம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா, சூப்பராக இருக்குது படம். கதையாக கேட்கும் போது நம்ம ஸ்டடீஸில் படிச்சிருப்போம். கதையாக கேட்கும் போது சும்மா பேசிக்ஸ் மட்டும்தான் தெரியும். இவர் கண்ணப்பர் இந்த மாதிரி இருந்தார், இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது அந்த ரோல். படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை மாதிரி நம்ம ஹிந்துஸ் எல்லாருமே பார்க்க வேண்டியது. என்ன சொல்கிறது, நல்லா கொடுத்துருந்தாங்க. கேமரா ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரில, எல்லாமே கரெக்டாக தான் எடுத்துருக்குறாங்க. பொன்னியின் செல்வன் ஃபுல்லாக நம்ம இமேஜினேஷன் தானே. இது ரியலாக நடந்தது சொல்கிறாங்க, பட் ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஆனால் பார்க்கலாம். ஓகே, போர்லாம் அடிக்கலை, நல்லா தான் இருந்துச்சு. சின்ன வயசில் சும்மா கம்மியாக அந்த கண்ணு கொடுத்த கதை, அதனால கண்ணப்பன்மையா இது எதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாமி பக்தி இருக்காது அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதில்லை. இது மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மோகன்லால் சார் வரும்போது சூப்பராக இருந்தது. பிஜிஎம்லாம் அது மாசா லுக்கிங்காக சூப்பராக இருந்தது.
அதான் ஓரளவுக்கு தான், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. கிராஃபிக்ஸ் தான் ஃபுல்லாக அந்த இதில். கேரக்டர் இதாக மாதிரி தான் குத்துக்கிறாங்க, அவ்வளோதான். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் எப்படி போனேன்னா, ஒரு இந்துத்துவ படம் மாதிரி இருக்கும், புராண படங்கள் மாதிரி இருக்கும்னு நினச்சி போனேன். பேரண்டி ஆர்டிஸ்ட்டுக்கு ஒருத்தருக்கு அதிக சீனு, இன்னொருத்தங்களுக்கு கம்மி சீன் இருக்குன்னு நினச்சி போனேன். ஆனால் படத்தில் ஆச்சரியப்படுத்த விஷயம்னா, இது எல்லா லாங்குவேஜில் உள்ளவங்களும் பார்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு தரமான படமாக தான் இருக்குது. 3 மணி நேரம் போனதே தெரில. கொஞ்சம் 10 நிமிஷம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு 20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் லேகிங் இருக்குது, குறைச்சிருக்கலாம். பேரண்டி ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் 10 நிமிஷம் தான் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சார்லேருந்து சரத்குமார் சார்லேருந்து அக்ஷய்குமார் அவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ரோல் குறிப்பிட்ட ரொம்பலாம் அதிகமாக இல்லை, அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு முழு படம் பார்த்து திருப்தி கிடைக்கும். எல்லாம் இந்த படம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு இந்துத்துவா அந்த மாதிரி புராண படங்கள் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஜனரஞ்சக படமாக தான் போகுது. பாகுபலி மாதிரியான கதைகளும் தான். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கடைசி 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு புராணத்தில் உண்மையான கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கண்ணப்பர் எப்படி கண்ணை எடுத்து வச்சாருன்றதை பற்றி அதை பற்றி மற்றபடி கடவுள் சோதிக்கிற மாதிரி, மனுஷங்களை சோதிக்கிற மாதிரி சாதாரண ஒரு நம்மளோட இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் புரிகிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார் ரோலும் நல்லாயிருக்கு. குறிப்பாக மோகன்லால் சாரும் பிரபாஸ் சாரும் கொஞ்சம் 10 நிமிஷம் வருவாங்க. அவங்க வர சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கு படத்தில். எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், மற்றபடி ஓகே தான். தமிழ் டப்பிங்கும் நல்லாயிருக்கு, சிங்க்கு நல்லாயிருக்கு, பிஜிஎம் நல்லாயிருக்கு. பாட்டு தான் கொஞ்சம் அந்நியமாக தெரியுது. அது தெலுங்குனால தமிழ் வாய்ஸுக்கு கொஞ்சம் சிங்க் ஆகலை. மற்றபடி பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது படத்தில். கேமரா ஒர்க்கு நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் தேவையான இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மக்களை அதிகமாக க்ரௌடு காமிச்சிருக்கலான்றது மட்டும்தான். மற்றபடி க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், அது மட்டும்தான் கொஞ்சம். மற்றபடி கிராஃபிக்ஸ்லாம் தேவையான இடத்துல தான் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிகப்படுத்தப்பட்ட கிராஃபிக்ஸ் இல்லை, மிகப்படுத்தப்பட்ட காட்சிகள்லாம் படத்தில் இல்லை. ரொம்ப எந்த இடத்துலையும் ரொம்ப வல்கரெல்லாம் இல்லை படத்தில். ஃபைட்டிங்லாம் தேவையான இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஒரு கடைசி 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு கண்ணை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் கடவுள் சிலையில், அந்த ஒரு சீன் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஃபேமிலியோட கவர் பண்ணக்கூடிய அளவில் வீக்கெண்டில் பார்க்கக்கூடிய நல்ல படம் தான் இது. எல்லாருக்குமே அவங்கவுங்க ரோல் கரெக்டாக நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா அவங்கவுங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஹீரோவும் கொஞ்சம் மிடில் தானே. ஹீரோவோட அப்பா மோகன் பாபு அவர்கள் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஃப்ரெண்ட் அவர் கேரக்டர் நல்லா இருக்குது படத்தில். அவருக்கு அந்த மாதிரி படத்தில் எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவல் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரத்குமார் அவர்கள், அப்புறம் பிரபாஸ் அவர்கள், அப்புறம் நிறைய பேர் படத்தில் இப்போ பேனடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மோகன்லால் சார் இருக்கார், கேரளா சூப்பர் ஸ்டார். மோகன்லால் சார் இருக்கார், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அக்ஷய்குமாருக்கு நல்ல ரோல் இதில். அவர் சிவன் கேரக்டரில் போகிறாரு. அவர் தான் படத்தில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், அப்படி நடுவில் 10 நிமிஷமாக ஒரு 20-25 நிமிஷம் வராரு. நல்லாயிருக்கு. அவரோட சீன்ஸும் கவர் பண்ணிட்டு நல்லாயிருக்கு. சிஜி ஒர்க்ஸ்லாம் நல்லாயிருக்கு படத்தில். தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் மிகப்படுத்தி ரொம்ப நம்ம திணிச்ச மாதிரி இல்லை. தேவையான படத்துக்கு தேவையான விஷயங்கள் அவுட்ரோவில் தான் எடுத்துருக்காங்க. ஃபுல் படமும் செட்டிங் போட்ட மாதிரி எந்த சீனுமே கிடையாது படத்தில். சிவன் பார்வதி ஏற்றுவாங்க, கண்டிப்பாக ஏற்றுவாங்க. ரொம்பவும் அதான் சொன்னது, ரொம்ப திணிச்ச மாதிரி இல்லை அவங்க ரோல். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் காமிப்பாங்க, நடுவில் 10 நிமிஷம் அவங்க பேசுகிற மாதிரி சீன்ஸ் வரும். சித்திரவிளையாட படத்தில் எப்படி அந்த சிவன் ரோல் மாதிரி ரொம்ப திணிச்ச மாதிரி இல்லை. நல்லா ஓரளவுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான படம் தான். எல்லா மதத்தினரும் பார்க்கலாம். ரொம்ப இந்த மதம்னு இல்லை, ரொம்ப இந்துத்துவ மாதிரிலாம் இருக்காது. எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்ல படம் தான். ஓகே. நம சிவாயா. படம் நல்லா இருக்குது. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு தனித்தனியாக வராங்க. ஆனால் படம் பார்க்க ரொம்ப போர் அடிக்கல. படம் 3 மணி நேரம் படம் போர் அடிக்கல. சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கதை நல்லா சொல்லியிருக்காங்க. லேகெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தெரிஞ்சிக்கல, டைமிங் தெரிஞ்சிக்கல. படம் நல்லா இருக்குது. நல்லா படம் போர் அடிக்கல. இல்லை அவர் மோகன்லால் சார் வர சீனாக இருந்தாலும் சரி, அப்புறம் அக்ஷய்குமார் அவர் சிவபெருமான் மாதிரியே இருக்கிறாரு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. இல்லை அது வேறு, இது வேறு. இது சிவனோட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம்.